அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இக்ராமி முஸ்லீம் பகுதி 11ஆவதாக முஸ்லீம்களுக்கு பொருளாதார உதவி செய்தல் இந்த தலைப்பில் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறிய வசனங்களையும் அதனுடைய பொருளையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது சூராவின் 261வது வசனத்தில் அல்லாஹுடைய பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். 2வது சூராவின் 274வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யார் தங்களுடைய பொருட்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ்விடத்தில் நட்கூலி இருக்கின்றது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். 3வது சூராவின் 92வது வசனத்தில் நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருட்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். 76வது சூராவுடைய 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், மேலும் அந்த இறைவன் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுடைய முகத்திற்காக, அவன் திருப்பொருத்தத்திற்காக. உங்களிடமிருந்து பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். 1181வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தன் முஸ்லிம் சகோதரருக்கு வயிறு நிரம்ப உணவளித்து தண்ணீர் புகட்டினாரோ அல்லாஹு தாலா அவரை நரக நெருப்பை விட்டு 7 அகழிகள் தூரமாக்கி விடுவான். 2 அகழிகளுக்கிடையே உள்ள இடைவெளி 500 வருடத்துடைய தொலை தூரமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பசித்திருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு உணவளிப்பது மன்னிப்பை அவசியமாக்கி வைக்கக்கூடிய செயல்களில் கட்டுப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் பைஹகி. ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு யார் ஆடை அணிவிப்பாரோ அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தின் பச்சை நிற ஆடையை அணிவிப்பான். யார் பசியாக உள்ள முஸ்லீமுக்கு உணவளிக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தின் பழங்களை உணவாக கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். தாகித்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு யார் தண்ணீர் புகட்டுகின்றார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு முத்திரையிடப்பட்ட விசேஷமான மதுவை புகட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிட்டதாக ஹஸ்ரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாத்தில் சிறந்த செயல்பாடு எது என்று ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவிய பொழுது உணவளித்தல், தெரிந்தவர் தெரியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நூல் புகாரி.
ஹசரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரஹ்மானை வணங்குங்கள், உணவளியுங்கள், சலாமை பரப்புங்கள், இந்த அமல்களில் சொர்க்கத்தில் சலாமத்தாக நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹ்வினுடைய நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் வினவினார்கள். எந்த ஹஜ்ஜில் உணவளிக்கப்படுவதும் சலாமை பரப்புவதும் இருக்குமோ அதுதான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹசரத் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை கடமையாக்கும் செயல் எது என்று கேட்டார். நீங்கள் நல்ல விதமாக பேசுவதையும் உணவளிப்பதையும் கண்டிப்பாக பேணி வரவும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள் என்று ஹசரத் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹசரத் மஹ்ரூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரபதா என்ற இடத்தில் சந்தித்த பொழுது அவரும் அவருடைய அடிமையும் ஒரே வகையான ஆடைகளை அணிந்திருந்தார்கள். உங்களுடைய ஆடைகளுக்கும் உங்களுடைய அடிமையின் ஆடைகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லையே என அவரிடம் அதை பற்றி கேட்டேன். நான் ஒரு தடவை என் அடிமையை திட்டிவிட்டேன். அப்போது அவருடைய தாயாரை திட்டி ரோசமூட்டினேன். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டது. அபூதரே, நீர் அவருடைய தாயாரை பற்றி பேசி ரோசமூட்டினீர்களா? உம்மிடம் இன்னமும் அறியாமை காலத்தின் வடு மீதம் இருக்கின்றது. உங்களுக்கு கீழுள்ள மக்களாகிறவர்கள் உங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். எனவே எவருடைய சகோதரர் அவரது கட்டுப்பாட்டுக்குள் கீழ் இருக்கின்றார்களோ தான் சாப்பிடுவதையே அவருக்கும் சாப்பிடக் கொடுக்க வேண்டும். தான் அணிவதையே அவரையும் அணிய வைக்க வேண்டும். பாரமான வேலையை அவர்களின் மீது சுமத்தாதீர்கள். அவர்களுடைய சிரமமான வேலையை கொடுத்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள். நூல் புகாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதாவது ஒரு பொருள் கேட்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுப்பதை விட்டும் மறுத்து கூறியதே இல்லை என்று ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். இந்த ஹதீஸின் கருத்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் யாசகம் கேட்பவர்களுக்கு இல்லை என்ற வார்த்தையை தனது நாவினால் கூறவே மாட்டார்கள். தம்மிடம் இருப்பின் உடனே உதவி செய்து விடுவார்கள். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் வாக்கு கொடுப்பார்கள், அல்லது மௌனமாக இருந்து விடுவார்கள், அல்லது பொருத்தமான தக்க காரணம் கூறுவார்கள். அவருக்காக துஆவுடைய வாசகங்களை கூறுவார்கள். நூல் மலாஹிருல் ஹக். ஹஸ்ரத் அபு மூசா அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், நோயாளியை நலன் விசாரியுங்கள், அநியாயமாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க முயற்சி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 1191வது ஹதீஸ். கியாமத்துடைய நாளில் ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். யா அல்லாஹ், நான் எவ்வாறு உன்னை நலன் விசாரிப்பேன்? நீயோ ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றாய், நோய் என்ற குறையை விட்டும் பரிசுத்தமானவன் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இந்த அடியான் நோயாக இருந்ததை நீர் அறியவில்லையா? நீ நோய் விசாரிக்க ஏன் செல்லவில்லை? நீ அவனை விசாரிக்க சென்றிருந்தால் என்னை அவனிடத்தில் அடைந்திருப்பாய் என்று உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கூறுவான். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தரவில்லையே என்று அல்லாஹ் கூறுவான். யா அல்லாஹ், நான் உனக்கு எவ்வாறு உணவளிப்பது? நீயோ ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றாய் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இந்த அடியான் உன்னிடம் உணவு கேட்டான் என்பது உனக்கு தெரியாதா? நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் என்னிடம் அந்த நன்மையை நீ அடைந்திருப்பாய் என்று உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கூறுவான். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் புகட்டவில்லையே என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். என்று அச்சஹா, நான் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்டுவேன்? நீயோ ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றாய் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இந்த அடியான் உன்னிடம் நீர் அருந்த கேட்டான், நீர் அவனுக்கு தண்ணீர் புகட்டவில்லை. நீ அவனுக்கு நீர் புகட்டியிருந்தால் என்னிடம் அதன் நன்மையை அடைந்திருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
1192வது ஹதீஸ். உங்களுடைய பணியால் உங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு வரும்பொழுதும் சமைக்கும் பொழுதும் ஏற்பட்ட நெருப்பின் வெப்பத்திலும் புகையிலும் சிரமப்பட்டவர்களாக வந்தால் எஜமானன் தன்னுடைய சாப்பிட அமர வைத்து கொள்ளவும். அந்த உணவு குறைவானதாக இருவருக்கும் போதுமானதாக இருந்தால் உணவிலிருந்து ஓரிரு கவலத்தை எடுத்து அந்த பணியாளருக்கு கொடுக்கவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு ஆடை அணிவித்தால் அணியக்கூடியவருடைய உடம்பில் அந்த ஆடையின் ஒரு பகுதி இருக்கும் காலம் வரை அணிவித்தவர் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பிலேயே இருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக தான் செவியுற்றதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் ஹாரிசா இப்னு நொமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏழைகளுக்கு தன் கையால் தானம் செய்வது கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். நூல் தப்ரானி. பைஹக்கி. 1995வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்பிக்கைக்குரிய முஸ்லீம் பொருளாளர் தன் எஜமானுடைய உத்தரவுக்கேற்ப எவ்வளவு யாருக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை மனமுவந்து கொடுத்தால் அவருக்கு எஜமானரை போன்றவே தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்லீம். ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த முஸ்லீம் மரம் நடுகிறாரோ பிறகு அந்த மரத்திலிருந்து அந்த அளவு சாப்பிடப்படுமோ அவை அனைத்தையும் மரம் நட்டவருக்கு தர்மமாக ஆகும். அதிலிருந்து திருடப்பட்டதும் அவருக்கு தர்மமாகும். அதாவது அதற்கு உரிமையாளருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். எந்த அளவுக்கு அதிலிருந்து பிராணிகள் சாப்பிடுமோ அதுவும் அவருக்கு தர்மமாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு அதிலிருந்து பறவைகள் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு அவை அனைத்தும் தர்மமாக ஆகிவிடும். யார் அந்த மரத்திலிருந்து கொஞ்சம் பழம் போன்றவைகளை எடுத்து குறைவை ஏற்படுத்தினாலும் அது அந்த மரம் நட்டவர்களுக்கு சதகா ஆக்கப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லீம். 1997வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் காய்ந்த பூமியை விளைச்சலுக்கு ஏற்றதாக ஆக்குவாரோ அதில் அவருக்கு கூலியிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 1998வது ஹதீஸ். ஹஸ்ரத் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், திமிஸ்கிலே ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நட்டு கொண்டிருந்த பொழுது ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றார். நீங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராக இருக்க நீங்களும் இந்த உலக வேலைகளில் ஈடுபடுகிறீர்களா என்று ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை குறை சொல்லி அவசரப்படாதீர்கள். யார் ஒரு மரம் நட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு மனிதரோ அல்லது அல்லாஹுடைய படைப்புகளிலிருந்து ஏதேனும் ஒரு படைப்போ சாப்பிட்டால் அவருக்கு அந்த மரம் நட்டதற்காக அது தர்மமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சுஹானல்லாஹ். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஒரு மரம் நட்டு பிறகு அந்த மரத்திலிருந்து எவ்வளவு பழங்கள் உற்பத்தியாகுமோ அந்த பழத்தின் விளைச்சல் அந்த அளவுக்கு மரம் நட்டவர்களுக்கு கூலி அல்லாஹ் தஆலா எழுதுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். இன்னும் அதற்கு பகரமாக உடனேயோ அல்லது வேறு சமயத்திலோ தாங்களும் ஏதேனும் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்பளிப்பு கொடுக்கப்பட்டு அவரிடம் கொடுப்பதற்கு ஏதேனும் இருந்தால் அதற்கு பகரமாக அன்பளிப்பு கொடுத்தவருக்கு அன்பளிப்பு கொடுக்கவும், எதுவும் இல்லை என்றால் நன்றி செலுத்தும் ரீதியில் கொடுத்தவரை புகழவும். ஏனென்றால் யார் புகழ்ந்தாரோ அவர் நன்றி செலுத்திவிட்டார், யார் புகழாமல் உபகாரத்தை மறைத்தாரோ அவர் நன்றி மறந்தவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியானுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமும் ஈமானும் எப்பொழுதும் ஒன்று சேராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏமாற்றுபவன், கஞ்சன், உபகாரத்தை சொல்லி காட்டுபவன் ஆகியோர் சுவர்க்கம் புக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக இக்ராம் என்ற பகுதியின் அனைத்து பகுதிகளையும் ஹதீஸ்களையும் பார்த்தோம்.
பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. இதற்கு முன்புள்ள ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக கேட்டு வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்துருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஹதீஸ்களை கவனமாக கேட்டு வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைத்து முஃமின்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஃமினான முஸ்லீமான அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கலிமாவை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ஸலவாத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். வாழ்க்கையில் கலிமாவுடைய வாழ்க்கையாக மாறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த கைரெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கானதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகும்போது அல்லாஹுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். கபருடைய வேதனை விட்டு யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கபரில் முன்கணக்கீர் கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இக்ராம் என்னும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓதத்தென்னும் ஓதாமலும் ஓதத் தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் யார் எல்லாம் தொழுகத்தென்னும் தொழுகாமலும் தொழுகத் தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய தொழுகைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். நாங்கள் தொழுகும்போது பிழை ஏற்பட்டுவிட்டால் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் அனுதினமும் அழகிய முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் குர்ஆனை பிழையின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் உலக ஆசைகளை குறைத்து விடுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தீனின் பக்கம் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தீனுடைய விஷயங்களை ஆர்வமாகவும் கவனத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய வலையில் சிக்குவதை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் துஆ கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பொறுமையோடு பயான் கேட்ட மற்றும் இன்னும் அனைவருக்கும் உன்னுடைய தீனை எத்தி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கற்ற கல்வியை மறக்காமல் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் தீனுடைய விஷயத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் உன்னுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.